இறைவன கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது வெஞ்சல் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நாம் அப்ரைட் செம்மையானவனை குறித்து நாம் ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது என்று சங்கீதம் 11:7 கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறதாம். செம்மையானவன் யார்? கர்த்தருடைய வேதத்தை கை கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவனே செம்மையானவன் என்று வேதம் கூறுகிறது. உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான் என்று நீதிமொழிகள் 11:5 கூறப்பட்டுள்ளது. உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். நாம் உத்தமமாக இருக்கும்போது நம் கர்த்தருடைய நீதியை செய்யும்போது அது நம்மை செம்மைப்படுத்தும் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ கர்த்தருக்கு பிரியம் என்று நீதிமொழிகள் 15:8 கூறப்பட்டுள்ளது. நாம் உத்தமமாய் நடக்கும்போது செம்மையாய் இருக்கும்போது கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்கிறோம். நம்முடைய ஜெபமும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. நாம் என்ன கேட்டாலும் அவர் தருகிறார். நம்முடைய இருதயத்தை அவருடைய நன்மையாலும் அவருடைய ஆசீர்வாதத்தாலும் நிறைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சங்கீதம் 112:2 கூறப்பட்டுள்ளது. செம்மையான பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததியாரும் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வேதம் கூறுகிறது. சங்கீதம் 112:2 வசனம் கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும் என்று நீதிமொழிகள் 14:11 கூறப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும்போது, கர்த்தருக்கு நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, செம்மையான பிள்ளைகளாய் இருக்கும்போது நம்முடைய கூடாரமும் நம்முடைய வீடும் செழிக்கும் என்று வேதம் கூறுகிறது. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாகிய கர்த்தாவே, வேளையிலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக கிருபை கொடுத்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. செம்மையானவனுடைய கூடாரம் செழிக்கும், செம்மையானவனுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், செம்மையானவனுடைய ஜெபம் கேட்கப்படும், செம்மையானவன் மேல் நீ பிரியமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிகிறோம் தகப்பனே. உம்முடைய நீதியை செய்ய, உத்தமமாய் நடக்க, செம்மையான பிள்ளைகளாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.